राम 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 यस्याभवद्भक्तजनार्तिहन्तुत्वन्येषु विचार्यतोर्णं स्तम्भेवतारस्तमनन्यर्भ्यं लक्ष्मीर्सिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्ध विज्ञानगणस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहकृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वरदं वरदाभिषेकरं कमलायादयितं दयानिधिं सकलार्तिजनार्तितप्रदं प्रणमामि प्रणतार्तिहारिणं। माता देवी तुमसि भगवान् वासुदेवः पिता मे जातस्सोऽहं जननी वयोरकलक्ष्मीं ध्यायाः दत्तेष्वत्परिजनतया देशिकैरप्यतस्मं किं ते भूयः प्रियमिति किल स्मरवक्त्राद्भासि। தாளம் புலம்புரியன் நற்காலடியவர்க்கு தாளம் வழங்கி தமர் மழை கந்தவள்ளல் மூலம் தமிழறி மூட்டிய நாதமணிகளே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நாளிலத்தே. ஸ்ரீரங்கநாத சர்கோவேதீந்த திருஷ்டம் லக்ஷ்மீ சிம்மசர்ஜ கருணைக பாத்திரம் ஸ்ரீரங்க வீரருராசரகோ கர்ஜம் வேதாந்த தேசிகதீந்திரமம் பிரபத்யே. ஸ்ரீமத்ரங்கஷடார சிம்மவிவராலப்தாகமாம் தத்வம் ஸ்ரீமத் வீரரகுத்வாகசர்ஜதி பாதாரவிந்தாசிரயம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசிகதே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாதனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிக यतीन्द्रपदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथि दुर्विद्यावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारामलज्जगुणं वदाग्र्यं नारायणाद्यकृपा तं श्रीरङ्गनाथि जयकरमाश्रयामः। शरणमुपगताहं शरणमुपगताहं त्वां शरण्यं जनानाय निखिल भयवियोगं योगिचिन्त्यं मकायान्तुं सुररिपुगणभारं दुस्सहं दुर्भरं मे परिहर परमात्मन् भक्ति सिद्धैकमूर्ते भक्ति सिद्धैकमूर्ते सुररिपुगण भारं मे दुस्सहं दुर्बलो परिहर भक्ति सिद्धैकमूर्ते दुस्सहं दुर्भरं मे परिहर शरणं भव करुणामयि दीनदयालो शरणं भव करुणामयि दीनदयालो शरणं भव करुणामयि दीनदयालो करुणारस वरुणालय करिराज कृपालो करुणारस वरुणालय करिराज कृपालो अधुना खलु विधिनामयी सुधिया सुरभरितम् अधुना खलु विधिनामयी सुधिया सुरभरितं मधुसूदन मधुसूदन नलमामकदुरितम् अधुना खलु विधिनामयी सुधिया सुरभरितं मधुसूदन मधुसूदन नलमामकदुरितम्
மதுசூதன மதுசூதன ஹர மாமக துரிதம் வரநூபுரதர சுந்தர ஹரசோபித வலயா வரநூபுரதர சுந்தர கரசோபித வலயா சுரபூசுர भयवारक धरणीधर कृपया सुरभूसुर भयवारक धरणीधर कृपया वरयाहर भरमीश्वर सुरवर्य मदीयो वरयाहर भरमीश्वर सुरवर्य मदीयम् मधुसूदन मधुसूदन हर मामक तुरितम् गिरिमंडल मणिकुंडल मणिमंडल शयना गिरिमंडल मणिकुंडल मणिमंडल शयना मणिमादि सुगुण भूषण मणिमंडल सदना मणिमादि सुगुण भूषण मणिमंडल सदना विनतासुत घनवाहन मुनिमानस भवना विनतासुत घनवाहन मुनिमानस भवना मधुसूदन मधुसूदन हर मामक तुरित मधुसूदन मधुसूदन हर मामक तुरित मधुसूदन मधुसूदन हर मामक तुरित हर मामक दुरितम् करुणारस वरुणालय करिराज कृपालो நாராயண தீர்த்தருடைய தரங்கிணியில ஒரு கிருதி இது கொடுத்திருக்கிற தலைப்பு பரவியேறு பரம்பருடன். அதுல முக்கியமா கஜேந்திர மோட்சத்தை எடுத்துக்காத ஆழ்வார் ஆச்சாரியர்களோ கவிகளோ இல்லை. அதுல இது ரொம்ப முக்கியமான ஒரு சரணமானதுனால இதை எடுத்து இன்னைக்கு பாடினோம். இன்னைக்கு இந்த தொடக்கமா இது 3வது வருஷமா இந்த அயமேத வேதியின் மேல் புகழோங்கு புன்மலை என்னவோ புண்ணிய கோடியுடன் பகலோன் பகல் விளக்காக தோன்றிய பரஞ்சோடருடைய திவ்யமான சன்னிவேசத்துல இப்படி ஒரு பாக்கியம் பிராப்தமா இருக்கு இந்த சுவர்சனாச்சாரருடைய கிருபையினால. இந்த தலைப்புல கருடாரூடனான எம்பெருமான் அப்படின்னு நம்ம ஒரு பதத்தை பிரயோகிச்சாலே நமக்கு உடனே அந்த ஸ்மரிக்கிற போதே நம்ம எதிரில் நமக்கு உடனே தோன்றுவது என்னன்னா, ஒன்று புராணாந்தர்கதமான கஜேந்திர மோட்சம் அந்த விற்த்தாந்தம், 2வது அர்ச்சாவதாரத்துல நம்ம தேவப்பெருமாளுடைய கருடவான சேவை, காஞ்சி தேவாதிராஜனுடைய கருட சேவை. இது 2 தான் நம்மளுக்கு பரவியேறு பரம்புடன் சொன்ன உடனே நமக்கு அந்த ஸ்மரணத்திலேயே நமக்கு தோன்றது 2 தான். அதுலேயும் இந்த பெரியவாள்லாம் இந்த கஜேந்திர மோட்சத்தை அனுபவிக்காத பெரியவாளே கிடையாது. சரணாகத ரட்சணம் அப்படின்னா பெரியவா உடனே எடுத்துக்கிறது இந்த கஜேந்திர மோட்சம் ரொம்ப முக்கியமான ஒரு அதுல. அதனால்தான் நம்ம நித்தியமா அனுசந்தானம் பண்ற விஷயத்திலேயே கூட நாம இந்த முதல் காலத்தால எழுந்திருக்கிறதுலேருந்து மங்களம் வரைக்கும் இந்த கஜேந்திர மோட்சத்தை எடுத்துட்டு இருக்கோம். பிராத்தஸ்மராமி பவபீதி மகாத்திசாயாந்தியை நாராயணம் கருடவாகன மஞ்சனாபம் கிராஹாபிபூத மதபாரண முக்திஹேதும் சக்ராயுதம் தருண வாரிஜ பத்ர நேத்ரம் அப்படின்னு காலத்தால் எழுந்த உடனே ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மங்களம் பாடுறோம். பெருமாளுக்கு மங்களம்ங்கிறது கடைசியா தினத்துடைய முடிவுலன்னு இல்லை, எப்ப பாடினாலுமே பிரபோதனத்திலேருந்து ஆரம்பிச்சு
மங்களம் வரைக்கும் பெருமாளுக்கு அனுபவிக்கிற போது இந்த கஜேந்திர மோட்சம் வருது. கஜராஜ பரிபால கஜராஜ பரிபால கண துளசி வனமால கஜராஜ பரிபால கண துளசி வனமால நிஜதாச பரிபால மங்களும் கோபால மாதவ பவது தே ஜெயமங்கலம். இப்படி மங்களமா இருந்தாலும் சரி, பிரபோதனமா இருந்தாலும் சரி, இந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தம் என்னைக்கும் நம்ம ஸ்மரிச்சுட்டு இருக்கோம். அதுல தன்னுடைய பரிவை காட்டி ரட்சணம் பண்றதுல எந்த விதமான ஒரு வித்தியாசமும் பெருமாள் பார்க்கறது இல்லைங்கிறது பிரத்யட்சம். எல்லாத்தையும் நாம பார்க்கிறோம். அதுல ஏழை ஏதலன் கீழ்மன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து அப்படின்றதுக்கான ஒரு ராமாவதாரத்தை அப்படின்னு ராமாவதாரத்தில் காட்டினது அவனுடைய சொரூபமும் பாவமும் கூட. அந்த அவதாரத்துக்கு மட்டும் இல்லை, இதுல அவனுடைய எப்பேற்பட்ட பக்தி பிரியனவன், பக்தி ஒன்றுக்கே இறங்குறவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்வார். யாதஸ்யாச்சரணம் த்ருவஸ்ய சவயோ வித்யா கஜேந்திரஸ்ய குப்ஜாயாஹ கிமு நாம ரூபமதிகம் கிம் தத் சுதாம் நோதனம் வம்சः கோ விதுரஸ்ய யாதவ பதேஹ உக்ரஸ்ய கிம் பௌருஷம் பக்த்யா துஷ்யதி கேவலம் நச குணைஹி பக்தி பிரியோ மாதவஹ பக்தி பிரியோ மாதவஹ பக்த்யா கேவலம் துஷ்யதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது வந்து ஹரிபக்தி விலாசம்ங்கிற கிரந்தத்துல சனாதன கோஸ்வாமியுடைய ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது இதுல பெருமாள் வந்து வேற எதுக்குமே வந்து இறங்குறதில்லை, பக்தி தான் பிரதானமா வச்சிருக்கான், அதான் பிராதானியம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்த ஸ்லோகம் அது. இந்த வெங்கடாத்வரியுடைய விஸ்வகுநாதர் சம்பூலியும் இது மாதிரி ஒரு ஸ்லோகம் இருக்கு. சேயாம்சி பூயாம்சி மகாபதன்யா பிரேயான் சதேயான் ஜனகாத்மஜாயாஹ காகாய கங்காய ச யோதிதேஷ்டம் தாசாய கீசாய ச ராக்ஷசாய அப்படின்னு இந்த ஏழையதலனியே வந்து அதனுடைய சம்ஸ்கிருத வெர்ஷன் மாதிரி இருக்கும் அந்த ஸ்லோகம். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். அது எதுக்காக சொன்னதுன்னா, எல்லாருமே வந்து இந்த பெருமாளுடைய ஒரு வேறுபாடு பாராது இறங்கி சரணாகத ரட்சணம் பண்றதை சொல்ல வந்த ஒரு கட்டங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கிற போது நம்ம ஆழ்வார்கள் எல்லாருக்குமே இந்த சரணாகத ரட்சணம் அப்படின்னு பார்க்கிற போது இந்த கஜேந்திர மோட்சத்தை சொல்லுவது வந்து எல்லாருக்கும் ஒரு ஐகமத்தியம் உண்டு. அதுல கேட்கிறார் ஆழ்வார், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டார். பெருமாள் கேட்டார், நீ என்ன அவ்வளவு வசதி, உனக்கு எதுக்காக அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. இல்லையே, நான் வந்து வசதி நான் என்ன சொல்லிக்கலையே, நான் ஒன்னும் அவ்வளவு ஏற்ற முடியும்னு சொல்லலை. எதுக்காக கேட்கிறேன் தெரியுமா? ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஒப்பிலே நாகிலும் நின்னடையும். அதனால எல்லாரும் உடனே திருஷ்டாந்தம் அங்க எடுத்துறான். ஆனானப்பட்ட ஒரு ஜந்து அதுக்கு நீ பண்ணியே எனக்கு பண்ணக்கூடாதா அப்படின்னு உடனே எடுக்கிறவா திருஷ்டாந்தமா இதை எடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கிறது ஆழ்வாருடைய அனுபவம். கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு எடுத்துட்டாக்க பெரியாழ்வார் அவருடைய ஸ்ரீசுத்திகள்ல முதல் கருடாருடனா அவர் மங்களாசாசனம் பண்றதே பல்லாண்டுன்னு பாடிட்டார். அதே பெரியாழ்வார் பின்னாடி பரவையேறு பரம்புருடா நீ என்னை கை கொண்ட பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழுகி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதகாறு தலை பற்றி வாய்க்கொண்டதே. இப்படி பரவையேறு பரம்பரோடான்ற இதே பதத்தை இவர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பையே வந்து பெரியாழ்வார் போட்டார், அதை எடுத்து இதை கொடுத்திருக்கார். இப்படி எம்பெருமான் அப்படி பறவையேறி அந்த அனுகிரகத்துல இன்னைக்கு கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு பிரதான பொருள். அதுக்கப்புறம் அதை அப்படி கருடாரூடனாய் பெருமாள் எதற்காக வந்தான், அவனுக்கு அந்த கருடாரூடனா வரதுக்கான காரணம் என்ன, அதுக்கு எழுத்துக்கள் என்ன அப்படின்றது விஷயம். அதுக்கு மேல அவகாசம் இருந்ததுன்னா இந்த கஜேந்திர ரட்சண விற்த்தாந்தத்தை ஆழ்வார்கள் எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றது பார்க்கிறோம். இன்னைக்கு இதுதான் கண்டென்ட்ஸ். அதுல கஜேந்திர ரட்சண விற்த்தாந்தத்தை கொஞ்சம் சங்கிரமா பார்ப்போம். இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல 2வது 3வது 4வது அத்தியாயங்கள் கஜேந்திர ரட்சண விற்த்தாந்தம் சொல்லப்படுறது. அதுல சுகர் சொல்றார் பரீட்சித்தை பார்த்து, ஹே ராஜன், ஆசீத் கிரிவரோ ராஜ
त्रिकूट इति विश्रुतः क्षीरोदेनावृतः श्रीमान् योजनायुतमच्युतः तावता विस्तृतः पर्यक् त्रिभिः शृङ्गैः पयोनिधिं दिशस्कं लोचयन्नास्ते ரௌப்யாயரகிரண்மையை. அங்க திரிகூட்டமலை அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த திரிகூட்டமலைங்கிறது வந்து ஸ்வர்ணம், ரஜதம் மற்றும் இரும்பு இந்த மூணுத்தினாலையும் ஆன 3 சிகரங்கள் இருக்கிற ஒரு பர்வதம் அது அந்த பிரதேசம். இது வந்து திருப்பார்கடல்ல அதனுடைய ஒரு தீபத்தில் திருப்பார்கடல் நடுவில் ஒரு தீபத்தில் இருக்கிற மலை இந்த திரிகூட்டமலை. அது கிட்டத்தட்ட 10,000 யோஜனை உயரமும் 10,000 யோஜனை அகலமும் விஸ்தீர்ணமும் உள்ளதாம் இந்த திரிகூட்டமலைங்கிறது. அங்க வந்து இந்த இந்த மூணு லோகங்களால் ஆன இந்த மலைகள்னால அதனுடைய பிரகாசத்தினால அந்த பார்க்கடலே பிரகாசமாச்சு அப்படிங்கிறார் சுகாச்சாரியர். அதனுடைய பிரகாசம் அவ்வளோ பிரபாவத்தோட இருந்தது. அங்க வந்து பலவிதமான மரங்கள், பூத்து குலுங்குகின்ற பலவிதமான மரங்கள், செடி கொடிகள், புஷ்பங்கள், தடாகங்கள் மற்றும் பிராணிகள் எல்லாம் இருந்து அப்பேற்பட்ட ஒரு ரம்யமான ஒரு இடமாம் அது. அதுல வந்து பல தாழ்வரை கோயில்கள்லாம் இருந்தது. அதுல இருந்துதான் அந்த தாத்துக்கள் கரும் பச்சை நிறத்தில் இருந்த தாத்துக்களை கொண்ட அந்த மலையானது திரிகூட்டமலை. அதனால அந்த பிரதேசமே கரும் பச்சை நிறத்துல அந்த டால் அடிக்கிறது என்றுமே அந்த பிரகாசத்தினால இருந்தது அப்படின்றான். அங்க விதவிதமான உத்தியானங்கள், தேவ உத்தியானங்கள் எல்லாமே அங்க இருந்தது அப்படின்னு ரொம்ப அந்த திரிகூட்டமலையே ஸ்மரணிக்கிறத பத்தியே பலஸ்ருதியில சொல்லியிருக்கு. அந்த திரிகூட்டமலையை ஸ்மரிச்சாலே எவ்வளவு பலன் அப்படிங்கிறது. அப்படி அந்த மலையை பத்தி விற்கிறார். அங்க தஸ்ய த்ரோண்யாம் பகவதோ வருணஸ்ய மகாத்மனः உத்யான மிருதவன்னாமா க்ரீடம் சுரயோஷிதாம் சர்வதோலங்கிருதம் திவ்யைஹி நித்யம் புஷ்ப பலத்ருமைஹி மந்தாரைஹி பாரிஜாதைச்ச பாடலாசோக சம்பகைஹி சூதைஹி பிரியாலைஹி பனசைஹி ஆம்ரைஹி ஆம்ரதைகைரபி கிரமுகைஹி நாலிகைரைச்ச கர்ஜூர பீஜபூரகைஹி இப்படின்னு பல மரங்கள், பலவிதமான பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் அங்க இருக்கு, பலவிதமான புஷ்பங்கள் இருக்கு அப்படின்றார். அந்த திரிகூட்டமலையுடைய அந்த ஒரு பள்ளத்தாக்குல வருணனுடைய ஒரு பிரதேசம், வருணனுக்கு அதீனமான பிரதேசம் அது. அங்க ருத்துமான் அப்படிங்கிற ஒரு உத்தியானவனம் இருக்கு. அந்த வனத்தை பத்தி, அந்த உத்தியானவனத்தை பத்தி தான் இப்படி வர்ணிச்சார். அது வந்து எப்படியாம் தேவஸ்திரீகளுடைய விளையாட்டுக்கான அரங்கமானது. அங்கதான் வந்து அங்க தேவலோகத்துல கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அவெல்லாம் வந்து இங்க உத்தியானவனத்துல வந்து இங்க வந்து விளையாடுப்பாள், இங்க வந்து ரவிப்பாள் அப்படின்னு சொல்றது. அங்க திவ்யமான நித்திய புஷ்பம் பழங்களோட கூடிய மரங்கள்லாம் நிறைய இருக்கு. மந்தார, பாரிஜாத, பாடலி, அசோக, சம்பகா, சூத் அப்படி நிறைய அடுக்கிறார். ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறார். தியாகராஜ சுவாமி எப்படி ஜாஜூல் சம்பங்குலுன்னு கொடுக்குறாரோ உபச்சாரமுல, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார் சுகாச்சாரியால். அப்பேற்பட்ட மரங்கள் அவ்வளோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, அந்த ஒரு சுகந்தம் அப்படி ஒரு இதுவோட இருந்ததாம் அப்பேற்பட்ட மரங்கள். அந்த புஷ்பங்கள்லாம் அங்க இருந்தது. அதனாலேயே வந்து எல்லாரும் ஆக்கர்ஷிக்கப்பட்டு அங்க தேவர்கள்லாம் அங்க வந்து விளையாடினாள் அப்படின்னு சொல்றார். அப்படி விளையாட இருக்கிற போது அந்த இடத்துல தத்ரைகதா தத் கிரி காணனாஸ்ரய கரேணுவிஹி வாரணயூ தபஸ்சரன் சகண்டகான் கீச்சக வேணுமேத்ரபது விஷால குல்மம் பிரரஜன் வனஸ்பதீன். அங்க ஒரு கஜேந்திரன் வந்து கரேணுபிகி மிச்ச பெண் யானைகள் கூடவும் தன்னுடைய பந்துக்களான யானைகள் கூடவும் அங்கு தெரிஞ்சுட்டு இருந்தது அந்த பிரதேசத்துல. அந்த கஜேந்திரன் வந்து அந்த யானை கூட்டத்துக்கு தலைவன். இங்க வாரணம் சூழ வளம் செய்துன்னு இந்த யானை வந்து அதை சுத்தி ஒரு 1000 யானைகள் இருக்கு. அதுல என்னுடைய பந்துக்களான ஆண் யானைகளும் சரி பெண் யானைகளும் சரி அதையெல்லாம் கூட்டிட்டு அந்த உத்தியானவனத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அப்படி வந்து அங்க இருக்கிற போது சாதாரணமா யானைக்கு வந்து சிங்கத்துடைய ஒரு ஸ்மரணம், கனவுல சிங்கம் வந்துன்னா கூட இது பயந்து போய் பீரிடுமா, அங்கே வந்து பயந்து போய் விலவெலத்து போயிடுமாம் இந்த யானை. ஆனா அப்பேற்பட்ட யானை இதனுடைய மத ஜலத்துடைய வாசனையை கண்டு அந்த பிரதேசத்துல இருக்கிற சிங்கங்கள்லாம் ஓடித்தான் பறந்துடுச்சு. அப்படி ஒரு காம்பீரியம் இந்த யானைக்கு. இந்த யானை இப்படி சுத்தி அங்க வலம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு நாள் இதுக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்கிறது. அந்த யானைக்கு வெயிலுடைய உஷ்ணத்தினால அந்த தாபம் ஏற்படுகிறது. அப்போ அந்த ஒரு தடாகத்தை தேடி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த கோபத்தினால, இந்த தாபத்தினால ஏற்பட்ட கோபம், அந்த கோபத்தினால ஜலம் கிடைக்கலையே அப்படின்னு அங்க சுத்தி இருக்கிற போது அந்த கோபத்தினால அங்க வழியில கிடைக்கிற இந்த வனஸ்பதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் உடைச்சு துவம்சம் பண்ணிட்டு வருது. அதனால இதுக்கு இன்னும் மதம் பிடிச்சுட்டோன்னு அங்க இருக்கிற சிம்மங்கள்லாம் ஓடுறதாம், அந்த இடத்தை விட்டு அந்த பிரதேசத்தை விட்டு விலகி ஓடுகிறதாம். இப்படிலாம் அந்த காம்பியத்தோட அது வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற போது ரொம்ப ஒரு சுகந்தமான ஒரு வாசனை வருது அங்கேருந்து. என்னன்னா தாமரை புஷ்பத்துடைய மகரந்தங்கள்லாம் அந்த வாயுதேவனால
ஏற்படுத்தப்பட்டு அது கொண்டு சேர்க்கிறது. அந்த சுகந்தத்தை பார்த்து தெரியுதா இது வந்து தாமரை புஷ்பத்துடைய மகரந்தத்துடைய வாசனை. அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ வந்து தாமரை புஷ்பங்கள் சமீபத்தில் இருக்கு. தாமரை புஷ்பங்கள் இருக்குன்னா ஒரு தடாகம் இருக்கணும். அப்ப அந்த தடாகம் எந்த திக்கிலேருந்து அந்த வாசனை வருதோ அந்த தடாகத்தை நோக்கி இது போறது. அந்த தடாகத்தை நோக்கி போய் தன்னுடைய அந்த பரிவாரங்களோட கூடி அங்க போறது. அது வந்து அதே மாதிரி இது எதிர்பார்த்த மாதிரி அதில் ஒரு ஆழ்ந்த ஒரு மடு இருக்கு. அந்த மடுவுல இறங்கி தீர்த்தத்தை நிறைய தானம் இது பண்ணிட்டு அங்க திருமஞ்சன் தன்னை பண்ணிட்டு எப்படி ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய பரிவாரங்கள் எல்லாம் வந்து சுற்றத்தார் உற்றார் உறவினர் எல்லாரையும் வந்து பரிபாலிப்பானோ அது மாதிரி தன்னுடைய கோஷ்டியில வந்த எல்லா யானைகளுக்கும் இது தன்னுடைய தும்பிக்கையால ஜலத்தை எடுத்து வீசி அது மாதிரிலாம் விளையாடின்னு ரொம்ப ரமிச்சுன்னு இருக்கு. அப்படி இருக்கிற போது அங்க வந்து சொல்றார், கிருணீகரேணு கலபாம்ச துர்மதோ நாச்சஷ்ட கிருஷ்ணம் கிருபணோ அஜமாயயா. இந்த அஜன் பகவானுடைய மாயையினால தனக்கு ஏற்பட போற ஒரு துக்கத்தை அது இன்னும் அறியவில்லை. அது அறியாமலேயே வந்து அங்க ரமிச்சுன்னு இருக்கு இந்த யானை. தன்னுடைய பரிவாரங்கள் இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு நினைச்சுட்டு எப்படி லௌகிகெல்லாம் பார்த்து நாம வந்து சத்தியத்தை உணராம இருக்கமோ அத மாதிரி அந்த யானையும் இருந்தது அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்றாராம். அப்படின்னு கூட்டு சொல்றாரு. யார மாதிரின்னா நீ இத்தனை நாள் ரமிச்சுட்டு இருந்தியப்பா அத மாதிரி அந்த யானையும் ரமிச்சுட்டு இருந்தது. அதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு அங்கே சூச்சனையா சொல்லிட்டாராம். அதுக்கு ஒரு காலம் வரப்போறது, பகவான் பிரத்யட்சமா போறான். அப்பதான் அது எது சத்தியம்ங்கிறது தெரிஞ்சுக்க போறது. இப்போ அந்த அஜனுடைய மாயையினால இது வந்து வரப்போகிற துக்கத்தை இன்னும் அறியவில்லை அப்படின்னு சொல்றார். தம் தத்ர கச்சின் ரிப தேவ சோதிதா கிராஹோ பனீயாச்சரணே ருஷாகிரஹி எதிர்ச்சைவம் யசனம் கதஹ கஜோ யதா பலம் சோதி பலோ விசக்கிரமே. அப்படி இருக்கிற போது கீழே வந்து ஒரு முதலை இது காலை பற்றிடுறது. அப்ப பரீட்சித்தே அந்த குளத்துல ஒரு பிராரப்த கர்மாவை அனுபவித்துக் கொண்டு இருக்கிற ஒரு பகவானுடைய பிரேரையினால இங்க ஜனிச்சிருக்கிற ஒரு முதலையானது இந்த கஜேந்திரனுடைய காலை கவ்விக்கொண்டது அப்படின்னு ராஜான்னு அவனை கூட்டு இருப்பா. அப்படி பரீட்சித்தேன்னு கூட்டு சொல்றாரு அவரத. அப்போ இந்த தெய்வகதியினால இது மாதிரி ஏற்பட்டிருத்து. முதலைக்கு தண்ணியில ஜலத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு பலம் ஜாஸ்தி, அது பலியசா இருக்கும். நிலத்துல இருக்கிற போதுதான் வந்து யானைக்கு பலியசு. இது வந்து இப்ப யானையானது கீழே இறங்கி மாட்டின்றது, அந்த ஜலத்துல மாட்டின்றது, அந்த முதலையுடைய வாயில மாட்டின்றது. அதுல இருந்து விடுதலை தன்னை விடுத்து தான் எவ்வளவு பிரயத்தனப்பட்டு பாக்குறது, தன்னை காலை விடுவிச்சுக்கணும்னு அதுக்கு முடியல. இதுக்கு முடியலன்னு என்ன பண்ணுவா, அங்க இருக்கிற பரிவாரங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கரையில உடனே அது ஏறிடுறது. எல்லாம் சேர்ந்துதான் ஒன்னா குளிச்சுட்டு இருந்தது. ஆனா தன்னுடைய தலைவனுக்கு ஒரு ஆபத்து வந்துடுது அப்படின்னு உடனே தாங்கள் தப்பிச்சுக்கணும். ஏன்னா இது ஒரு முதலைன்னு இல்லை, இது மாதிரி எத்தனை முதல் இருக்க போறதோ மிச்ச முதலைகள் தங்களை வந்து காலை பிடிக்கிறது மாதிரி தாங்க அங்கேருந்து நழுவி போனதுனால கரை ஏறிடுத்து. அது மட்டும் இல்ல, கரையில போய் ஏறி தங்களுடைய தும்பிக்கைகள்னால இந்த கஜேந்திரனுடைய தும்பிக்கையை பிடிச்சு இழுக்கிறது, கரைக்கு இழுக்கிறது. எவ்வளவு பண்ணாலும் முடியல. ஆயிரக்கணக்கான யானைகள் இந்த ஒரு யானையை பிடிச்சு இழுக்கிறது. அப்படி இருந்தும் இந்த ஒரு முதலைக்கு நிகரா அதனுடைய பலம் இல்லை. ஏன்னா ஒண்ணு முதலைக்கு வந்து ரூபதாக அதுக்கு வந்து பலம் தண்ணியில ஜாஸ்தி அப்படின்னாலும் மேல வந்து 1000 யானைகள் இருக்கேன், அது இழுத்தும் இதுக்கு வந்து வர முடியலையே அப்படின்னா இதுல இருந்து தெய்வ சங்கல்பம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஆச்சு, இது எவ்வளவு நாள் தான் இந்த பரிவார தேவதைகள் இருக்கும், ஏதோ தங்களுக்கு வந்து ஒரு உபயோகம் இருக்கிற வரைக்கும் ஒட்டின்னு இருப்பா. இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்துருத்துன்ற போது தன்னால முடியிற வரைக்கும் அதுக்கு ஏதோ வந்து அந்த தலைவனுக்கு வந்து சோதனை பண்ணி அவனுக்கு வந்து ஏதோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தது இந்த கஜேந்திரன் நம்பி அதை இழுத்துட்டே இருந்தாக்க என்னைக்கு கஜேந்திரன் வெளியில வந்து தனக்கு எப்படி தங்களுக்கெல்லாம் எப்படி அது வந்து தலைவனா இருக்க முடியும், எப்படி தங்களுடைய காரியத்தை எப்படி பார்க்க முடியும். கொஞ்ச நாள் ஆச்சு இந்த கஜேந்திரன் அதுக்கு சுற்ற பரிவாரமா திரும்ப போயிடுறது. தான் சொல்றாரு, அணைய வந்த ஆக்கமுண்டே அட்டைகள் போல் தான் பண்ணார் ஆழ்வார். அதனால தங்களுக்கு ஒண்ணும் இனிமே பிரயோஜனம் எப்போ இது வரப்போறதுன்னு தெரியல. தங்க இத்தனை பேர் கூடியும் வந்து இதை இவனை இழுக்க முடியல, இந்த கஜேந்திரனை இழுக்கவும் முடியல. இதோ தெய்வ பலம், சரி எப்போ நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மிச்ச யானைகள்லாம் கிளம்பி போயிடுறது. போயிட்டு ஆனா ஒண்ணு என்ன இருந்தாலும் திரும்ப இந்த கஜேந்திரன் ஒரு கால் தெய்வ பலத்தால் மீண்டுட்டு வந்தாலும் வந்துடும். அப்ப இவனுடைய நமக்கு பிரயோஜனப்படும். ஆனால் நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. நிச்சயப்படி டெய்லி வரும் ஒரு பாட்டம் வந்து அங்க வந்து அழுது வைப்பாரு வச்சுட்டு திரும்ப போயிட்டோம். ஐயோ இப்படி மாட்டின்ட்டியே, எங்களாலையும் காப்பாற்ற முடியலையே, எப்போ வர பரியோ தெரியல, சரி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட வேண்டியது. நித்தியம் போறது வரதுமா இப்படியே இருந்துட்டு இருக்கான். இப்படி இருந்துட்டே இருக்கிற போது ரொம்ப நாள் நீடிக்கிறது. மாதிரி டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கோம், கடைசி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த போராட்டமானது ரொம்ப நடக்கிறதாம். சொல்ற சுகாச்சாரியால், ததோ கஜேந்திரஸ்ய மனோபலௌஜசாம் காலேன தீர்க்கேன மகானபூத் வியயா. தீர்க்கமான காலம், எவ்வளவு காலம், 1000 வருஷங்கள் நடந்ததாம் இந்த போராட்டம். இந்த கஜேந்திரனுக்கும் இந்த முதலைக்கும் நடந்த போராட்டமானது தீர்க்கமான காலம், 1000 வருஷ காலங்கள் இந்த போராட்டம் நடந்தது. விகிருஷ்யமானஸ்ய ஜலேவ சீததः விபர்யயோ பூத் சகலம் ஜலௌகசः இச்சம் கஜேந்திரஸ்ய யதா சங்கடம்
பிராணஸ்ய தேகி விபசோ எதிர்ச்சயா அப்படின்னார். சரி, இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கு, நம்மளுடைய பரிவாரங்கள்லாம் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டும் நம்மளை காப்பாற்ற முடியல, இந்த ஒரு முதலைக்கு சதிருஷமா நம்மள ஒருத்தருமே இல்லை, என்னாலதான் முடியல அப்படின்னா இந்த யானைகள்னாலையும் நம்ம பரிவாரங்களாலும் இவ்வளவு முடியலையே அப்படின்னு ரொம்ப துக்கப்படுறது. சரி, இப்படி இருக்க போது வேற என்னதான் இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நிலையை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த கஜேந்திரன். எப்போ தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல அப்படின்ற போது தெரிஞ்சுட்டு அது ஆக்கின் சின்னம் வந்துடுத்து, இனிமே தன்னால முடியாது அப்படின்னு. சரி, இந்த மிச்சம் இருக்கிற பரிவாரங்களாம் தன்னை காப்பாற்ற போறது, நம்ம காப்பாத்துறதுக்கு யாரோ இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுகளாலையும் ஒண்ணும் முடியல, இதுகளால ஒன்னும் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுடுத்து. அப்ப அனன்யகதித்துவம்னு அதுக்கு வந்துடுத்து. அடுத்தது வர வேண்டியது என்ன, சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணம் அதுக்கு வரணும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சரணாகதி பண்ணணுங்கிற எண்ணம் வருது. யார சரணாகதி பண்ணணும் அப்படின்னு தோன்றது. சரி, இந்த பஞ்சபூதங்களையும் யார் அடக்கி கொண்டிருப்பவன், அதுலயும் இந்த மிருத்யுங்கிறது ஒரு கால சர்ப்பம். அப்பேற்பட்ட கால சர்ப்பம் எவன் ஒருவனுக்கு பயப்படுமோ அவன்தான் நமக்கு கதி அப்படின்னு அதை ரியலைஸ் பண்றது. அப்போ யாரை ரியலைஸ் பண்ணணும், யாரை பண்ணணும் அப்படின்னா ஒருத்தனை பேர் சொல்லி அதை கூப்பிடல. அதனுடைய ஸ்துதியில ஒரு ஸ்லோகத்துல கூட பேரை சொல்லி இன்னார் அப்படின்னு பேர் சொல்லல, விசேஷத்தை சொல்லல. அது எப்படி கூப்பிடுறது? மதகஜவல்லா உடிதரேணு அதர சமயக்கே ಒದಗಲಿಲ್ಲ ಮದಗಜವೆಲ್ಲ ಕೂಡಿತರೇನು ಅದರ ಸಮಯಕ್ಕೆ ಒದಗಲಿಲ್ಲ ಮನ್ಮಥನಯ್ಯ ಮಧುಸೂದನನೆಂದರೆ ಮನ್ಮಥನಯ್ಯ ಮಧುಸೂದನನೆಂದರೆ ಮುದದಿಂದ ಬಂದು ಒದಗಿದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಮನ್ಮಥನಯ್ಯ ಮಧುಸೂದನನೆಂದರೆ ಮುದದಿಂದ ಬಂದು ಒದಗಿದ ಶ್ರೀಕೃಷ್ಣ ನೀನೇ ಅನಾಥ ನೀನೇ ಅನಾಥ ಬಂಧು ಕರುಣಾ ಸಿಂಧು ನೀನೇ ಅನಾಥ ಬಂಧು ಕರುಣಾ ಸಿಂಧು. மதகஜவெல்லா கூட்டிதரேனு அதர சமயக்கே ஒதகலில்லா. இத்தனை மதகஜங்கள், இத்தனை கஜங்கள்லாம் இங்க இத்தனை யானைகள் இங்க சேர்ந்தும் இதை இத்தனை பேர் கூடி என்னை இழுத்தும் இதனால எனக்கு உதவ முடியலை அப்படின்ன போது என்ன பண்றது? மன்மதனையா மதுசூதனானில்தர இவ்வளவுதானே கூட்டுது. அப்போ முததிந்த பந்து ஒதகித ஸ்ரீ கிருஷ்ணா நீனே அநாத பந்து கருணா சிந்து நீனே அநாத பந்து இப்படின்னு கூப்பிடுறது. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தஞ்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய விதீமஹி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் அப்படின்னு கூப்பிடலாம். யஸ்வாத்மநீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् விபாதம் क्वचतத் திரோஹிதம் அவித்ருக்கு சாக்ஷுபயம் ததீக்ஷதே சாத்மமூலோவது மாம் பராத்பரஹ அப்படின்னு கூப்பிடுறது. புருஷாய ஆதிபீஜாய அப்படின்னு தான். முதல் தனி வித்தேயோ முழுமூலகாதிக்கெல்லாம் முதல் தனி என்னை எனைநாள் கூடுவன் கூடுவன் நான் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்ச பிரகாரம் புருஷாய ஆதிபீஜாய அப்படின்ட்டு எந்த புருஷனானவன் ஆதி பீஜமோ எவன் ஆதி மூலமோ அவனை நமஸ்கரிக்கிறேன். யஸ்மின் இதம் யதச்ச இதம் ஏன இதம் யஹா இதம் ஸ்வயம் அப்படின்னு அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலைகளை எவனொருவனுக்கு லீலையோ எவனொருவனுக்கே லீலையோ அவனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு கூட்டுதான். இந்த லோகத்துல பிரளய காலத்துல அனைத்தும் சம்ஹாரம் பண்ணப்பட்டு லயத்தை அடைந்த பிறகு எவனொருவன் சதேவ சோமி இதமக்ர ஆசீத்து ஏகோகவை நாராயண ஆசீத்து அப்படின்னு எவனொருவனே விஞ்சி இருக்கிறானோ, ஒன்றும் தேவமுலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவென்று நான்முகன் தன்னோடும் தேவர்களோடு உயர் படைத்தவனாக எந்த ஒரு எம்பெருமான் தனியாக எந்தி இருக்கிறானோ அவனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்லாம் பாடிட்டு அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டே வருது. ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா சத்து நாராயண பிரபு அப்படின்ற மாதிரி சர்வகர்ம சமாராத்தியனாகவும் அனைத்து ஞானங்களாலும் அறியப்படுபவனாகவும் அனைத்து பலன்களையும் தரக்கூடிய பலப்பிரதாதாவாகவும் வேதாந்தங்களிலே எவனொருவன் பிரசித்தனா இல்லானோ அந்த புருஷனை நான் வணங்குகிறேன். இது பாருங்க, எந்த இடத்துலயுமே ஒரு நாராயணன் என்னோ சிவபதி அப்படின்னோ வாசுதேவனோ கிருஷ்ணனோ ராமனோ எதுவுமே கிடையாது. விசேஷனை மட்டும் சொல்லிட்டே வருது. ஏன்னா அப்பதான் கடைசியில் கிளைமேக்ஸ் வரப்போறது. இந்த விசேஷங்களுக்கெல்லாம் யார் அதிபதியோ எவன் வேதாந்த வேதியனோ அவன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு
கடைசியா தெரிய போறது, அது சுகாச்சாரம் சொல்ல போறார். இப்படிலாம் சொல்லிட்டே வருது. தஸ்மை நமः பரேசாய பிரம்மணேனந்த சக்தையே அரூபாய உருரூபாய நமஹ ஆச்சரிய கர்மணே அப்படின்னு பிரார்த்திச்சது. அதாவது அரூபாய உருரூபாய இப்படின்ற மாதிரி எவனொருவன் கண்களுக்கு விஷயமாகாதவனாக இருக்கிறான், அதே சமயத்தில் ஆசிரியர்களுக்கெல்லாம் காணும்படியாக சகல மனுஜேன விஷயதாங்கதா அப்படின்ற மாதிரி ஆனந்தத்தை கொடுப்பவனாக இச்சா மாத்திரமாக பற்பல ரூபங்களை எடுத்து அனுகிரகித்துக் கொண்டிருக்கிறானோ அவன். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை அப்படின்றவாறு மாயப்பிரம் பிறந்த தனியன் பிறப்பிலி தன்னை தடங்கடல் சேர்ந்து பிரானாயிருப்பவன் எவனோ, நம்மை போல கர்மாதீனமாக இல்லாமல் ஸ்வேச்சா மாத்திரமாக பல பல பிறப்புகளில் எவன் தோன்றுகிறானோ அப்பேற்பட்டவனை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு. சர்வேந்திரிய குணதிருஷ்டே சர்வ பிரத்யயே தவே அசதாச்சாயமோ யோக்தாய சதாபாசாயதே நமஹா அப்படின்னு சொல்லிட்டே வந்தது. நமோ நமஸ்தே அகில காரணாய அப்படின்ட்டு. என்னைக்கு எது இந்த பிரளய காலத்துல அது இல்லாமல் அன்னைக்கு இவனொருவனே இருந்தான்னு சொன்னோம். சரி, எப்படி இருந்தான்னா எதுவும் மீதமில்லாம அனைத்து வஸ்துக்களுக்கும் இவனொருவனே காரணம் அப்படிங்கிற அவரி. நமோ நமஸ்தே அகில காரணாய, லோகத்துல தன் ஒழித்ததான அனைத்திற்கும் தான் ஒருவனே காரணபூதன் அப்படிங்கிறத அப்படின்னு எவன் இருக்கானோ அவன். நிஷ்காரணாய, தான் அனைத்துக்கும் காரணமாவது போல தனக்கு ஒரு காரண வஸ்து இல்லாதவன் எவனோ. சகாரணம் கரணாதிபாதிபோ நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதாச்சனா நச்சாதிபகா அப்படின்ற மாதிரி அவனுக்கு யாரு சேஷன் ஒருத்தன் இல்லையோ அப்பேற்பட்டவன். தன் ஒழித்ததான அனைத்துக்கும் இவன் சேஷியா இருப்பது போல் தனக்கு ஒரு சேஷி இல்லாதவன் எவனோ அவன். அத்புத காரண 3 விதமான காரணம் சொல்லிட்டு நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய அப்படின்னு. அத்புத காரணம்னா எப்படி அப்படின்னா உலகுள்ள மீதமுள்ளவை எல்லாம் காரணமாகாது, அத மாதிரி காரணங்கள் இல்லை. இவன் அற்புதமானதொரு காரணம். எப்படின்னா இப்போ குலாலன் இருக்கான், அந்த கடத்துக்கு அந்த மிருத்துங்கிறது காரணமாகுது, அது வெறும் ஒரு காரணம் இல்லையா. அதுக்கு நிமித்த காரணம் ஒண்ணு, உபாதான காரணம் ஒண்ணு தனியா இருக்கு. ஆனா இவன் அபிந்த நிமித்தோபாதான காரணமா இருக்கணும், அத்புத காரணாய. இது மாதிரி வேற எதுக்குமே இல்லையே, இவன் ஒத்தந்தானே இருக்கான் அப்படின்றதுனால ஒரு குலாலனை போல இல்லை. மிச்ச காரணங்கள் லோகத்துல எந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும் அத மாதிரி இவன் காரணம் இல்லை, அத்புத காரணாய அப்படின்னா. ததாத்மான சுயம குருத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ரத்தகாரனை போலவோ குலாலன் போலவோ இவன் வெறும் ஒரு நிமித்த காரணமாக மட்டும் இல்லாமல் இவனே உபாதான காரணமாகவும் இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு அத்புத காரணமாகவும் இருப்பவன் எவனோ அவனுக்கு நமஸ்காரம். இவையும் அவையும் உவையும் எவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அப்பேற்பட்டவன். அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் முதம் சுவையன் திருவின்மனாளன் என்னுடைய சூழலுளானே அப்படின்னாலே ஆழ்வார். அத மாதிரி அப்பேற்பட்ட ஒரு தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் என் அம்மான், அப்பேற்பட்ட அத்புத காரணா இருப்பவன் எவனோ அவனுக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு. இன்னொன்னு சொல்லித்து நைஷ்கர்ம பாவேன விவர்ஜித ஆகம ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. பலனிலே ஒரு இச்சை கொள்ளாமல் தன்னையே அர்ப்பணித்தவர்களுக்கெல்லாம் தன்னையே காட்டிக் கொடுப்பவன் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு பகவான் எம்பிரான், அவனை ஆசிரியிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்து போது எஸ்ய பிரம்மாதேகா தேவா வேதா லோகாச்சராச்சராக நாம ரூப விபேதேன பல்குண்யா சகலயா கிருதாக ததா யதோயம் குணசம்பிரவாக புத்திர்மனஹ காணி சரீர சர்காக சபை ந தேவா புர திரியங் ந ஸ்திரீ ந ஷண்டோ ந குமான் ந ஜந்து. இவன் எப்பேற்பட்டவனான்? ஆனந்தன் பெண்ணல்லன் அல்லா அறியுமல்லன் காணலுமாக நுழநல்லன் இல்லையல்லன் இப்படின்னு ஆழ்வா சாய்ச்சா மாதிரி இவன் ஆண் இல்லை பெண் இல்லை அப்பேற்பட்ட ஒரு காரணம் அப்படின்னு அது சின்ன சொல்லிட்டே வருது, தனக்கு பிரார்த்திச்சுட்டே வருது. இதுல 31 ஸ்லோகம் வரைக்கும் 30 ஸ்லோகம் வரைக்கும் இந்த விசேஷத்தை சொல்லவே இல்லை, விசேஷங்களாவே இப்படி சொல்லிட்டே வருது. அதுக்கப்புறம் சுகாச்சாரியால் யாரை கூட்டுது இது அப்படின்றத சொல்ல போறார். அப்பதான் தெரிய வருது யார் இது வரைக்கும் இந்த விசேஷங்களுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கவன், யார் லட்சியமா இருக்கவன் அப்படின்ட்டு. இது மேற்கொண்டு சொல்லி தன்னுடைய ஒரு விரக்தி 4 உச்சத்துல இது நான் இனிமே வாழ விரும்பவில்லை, திரும்ப எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் அப்படி சொல்லிண்டே வருது. கடைசியா பகவான் அப்பேற்பட்ட ஒரு எம்பெருமானை நான் வணங்குகிறேன், சரணம் பண்ணுகிறேன் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு ஆதி புருஷ நன்னு అరమరసేయకు ఆది పురుష నన్ను అరమరసేయకు అయ్యా 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 నీ దివ్య చరణములే నమ్మితి నీ దివ్య చరణములే వారిధి గట్టిన వరభద్రాచల వారిధి గట్టిన వరభద్రాచల వరదా వరదా వరదాని
சரணமுலே அப்படின்ட்டு. அப்படி அது அவனுடைய சரணமே நமக்கு சரணம் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சாத் எம்பெருமான அப்பேற்பட்ட எம்பெருமானை சரணம் போகிறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லல. இதுக்கப்புறம் சுகாச்சாரியார் தன்னுடைய ஸ்லோகமாக அந்த சொல்றார், ஏவம் கஜேந்திர முபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவித லிங்க நைதே யதோபசஸ்ருவன் நிகிலாத்மகத்வாத் தத்ரா அமரமயோ ஹரிராவிராசீத் தம் தத்வதாத்தமுலப்ய ஜெகன்னிவாசஹ ஸ்தோத்ரம் நிஷம்ய திவிஜைஹி சகசம் சம்ஸ்துவத்பிஹி அப்படின்றார். அதுக்கப்புறம் இங்க சொல்ல போறார், சோந்தா சரஸ்யுருபலேன கிரஹீத ஆர்த்தா திஷ்ட்வா கருத்மதி ஹரிம் பாத்த சக்கரம் அப்படின்னார். அந்த ஸ்துதியில சொன்னோம் நம்ம 31 ஸ்லோகங்கள் வரைக்கும் எந்த விசேஷமே இல்லை, விசேஷங்களே சொல்லி வந்ததுன்னு. எந்த ஒரு உபனிஷத்துக்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் சொன்னதே இது வரைக்கும் 31 ஸ்லோகங்கள் அனுமதிச்சு பிரார்த்தனை பண்ணி வந்தது இந்த கஜேந்திரன். தர்மங்களையே சொல்லிட்டு தர்மிய சொல்லல, அப்படி சொல்லல. அப்படி சர்வ வேதாந்த பிரதிபாத்தியனான எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு மட்டும் அது பிரார்த்திச்சது. அதை சொல்றார் சுகாச்சாரியர் சொல்ல போது, ஏவம் கஜேந்திர உபவர்ணித நிர்விசேஷம் அப்படின்னா இந்த இடத்துல நிர்விசேஷம் சொன்னது அத்வைதிகள்லாம் சொல்ற நிர்விசேஷத்தை சொல்லலைங்க. எந்த விதமான விசேஷத்தையும் இட்டு சொல்லாமல் வேதாந்தத்துல நிரூபிக்கப்பட்டவையான பகவானுக்கே இருக்கிற ஒரு அசாதாரண குணங்களை மட்டும் விசேஷங்களை மட்டும் இட்டு சொல்லித்து, அப்படி ஒரு எந்த விசேஷத்தையும் சொல்லாத ஒரு பிரார்த்தனை இது அப்படிங்கறத சொல்ல வந்தார். அப்பதான் இப்படி சொன்னத தேவர்கள் 30 கோடி தேவர்கள் கேட்டால், பிரம்மா ஈசன் எல்லாரும் இதெல்லாம் கேட்கிறான். கேட்டாலும் ஒருத்தரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கலையாம். நக்ராந்தே கரீந்திரே முகுலிதனயனே மூல மூலே திகின்னே நாகம் நாகம் நச்சாகம் நச்சபவதி புனஹா தாதுசோ மாதுசேஷு அப்படின்னா ஏன் அழைத்தது செவியிற் கேட்கும் அயன் அரண் ஆதியாயோர் முழக்கை வெங்கரி முன் காப்ப புகுந்திலர் ஆதியாகி தழைத்த காரணனே என்ற தனிப்பெயர் பொருள் யாமல்லோம் இழைத்த காரியம் யாமாவோம் என் செய்துமால் இன்று என்றார் அப்படின்னா. இங்க கூறப்பட்ட அத்தனை குணங்களை குறித்து பார்த்தா யானையானது ஒரு விசேஷம், நம்மள ஒரு சிவன் கூப்பிடல, ஒரு சம்பூன்னு கூப்பிடல, ஒரு பிரம்மான்னு கூப்பிடல, ஒரு விசேஷங்களே சொல்லித்து. அதுல இருக்கிற குணங்கள் எதுவும் நமக்கு கிட்ட இருக்கா மாதிரி நமக்கு தெரியலையே. அப்படி இருக்கோ நாம எப்படி போறது? நம்மளை அது குறிச்சு சொல்லலை. அதனால் நாகம் நாகம் நச்சாகம் நபவதி புனஹா தாதிருசோ மாத்ருசேஷு அப்படின்னதுனால சரி தங்களை கூப்பிடலை. இதெல்லாம் இருக்கிற எவ்வளோ ஒன்று கூட்டிருக்கு, அவன் போய்ப்பா நம்மளுடைய இது என்ன, நமக்கு இதுல காரிய ரோலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுதான். அப்ப ஏற்பட்ட பின்ன யார்தான் வந்தான் இந்த இடத்துக்கு? இப்படி கூட்டத்துக்கு யாரோ ஒருத்தன் இருக்கணும், அதனால்தான் சொல்லி ஏற்பட்டவன் ஒருத்தனை கூட்டிருக்கு. அது யார்? அப்படி வந்தவன் யார் அப்படின்னா, முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வந்தார் தந்தார். முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், தொழும் கழலுடையார் வந்தார், தாமே அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார். இப்ப யாருன்னு தெரிஞ்சுடுத்தா யார் வந்தாருங்க? சாட்சாத் நம்ம தேவாதிராஜனே, நம்ம தேவப்பெருமாள் அங்க வந்தாராம். இதை காமிச்சு கொடுக்கறது யாரு? நம்ம ஆச்சாரிய சார்பவனும் தான் முடியும், அவரால் தான். கருடனுருவா மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நினைத்தும் காக்கின்றானே அப்படின்னார். ஏன்னா நான் வந்த எப்படி வந்தான்னு இன்னைக்கு கொடுத்த தலைப்புக்கு சொல்லணுமே, அதனால எப்படி வந்தான்றதையும் சொல்லிட்டார், யார் வந்தானே அவரே சொல்லிட்டார். கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே. இந்த கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற தேவப்பெருமாள் எப்படி வந்தான்? கருடாருடனாக வந்தான். எதனால வந்தாங்கிறது நாம சொல்ல போறார் பின்னாடி. அவர் இந்த கொடுத்த தலைப்பான பறவையேறு பரம்பருடன் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் சரியா வந்துருக்கு, தலைப்பு வந்துருக்கு சுவாமி. அப்புறம் இந்த கஜேந்திரன் அழைத்த விசேஷணங்கள் லட்சியமான வேதாந்த வேத்தியன் சீமன் நாராயணனே அப்படின்னு இதுல தெரிய வந்தது. இவன் தன்னுடைய கிருப்பை ஒண்ணுத்தையே ஹேத்துவா வச்சுண்டு அங்கேருந்து இந்த யானை அழைத்தது ஒரு வியாஜமாக கொண்டு கருடாரூடனாய் வந்தான் அப்படின்னார். சரி, இவன் எதுக்காக கருடாரூடனா வரும்? முதல்ல சொன்னோம் கஜேந்திர ரட்சணத்துடைய விற்த்தாந்தத்தை வரைக்கும் சொன்னோம். பெருமாள் வந்தான் காப்பாத்தினாலாம் இருக்கட்டும். இப்ப காலம் சொன்னோம் எதனால கருடாருடனா வந்தான், எதுக்கு பரவியேறி வரணும்? பரமபுருடன் அவன் அதான் வந்தான். சரி, பரவியேறி பரமபுருடன் எதுக்காக வரணும் அப்படின்னாக்க அதுக்கு பெரியவா சொல்ற, வாகனமின்றிக்கே இவன் வந்து ரட்சணம் பண்றதுக்கு சமர்த்தம் தான். ஆனா யானை ஒரு விஷயத்தை என்ன சொல்லிடுத்தது? வேத வேத்யனை நமஸ்காரம் பண்ணித்து, அவனைதான் பிரபத்தியன்னு சொல்லித்து. அப்போ சர்வ வேத வேதாந்த பிரதிபாத்தியனான அந்த மூலபுருஷனான எம்பெருமான்
வரணும். எப்படி வந்தா அதை நிரூபிக்க முடியும்? தான் தான் வேத வேத்யன்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்? வேதங்கிறது பிரமாணம், வேத வேத்யன் பிரமேயம் ஆயிடுது. எப்படி வந்தாதுனாக்க அதனால வேதன் சொன்னவன் மறையுருவாம் பொருளின் மறையா கருடனா இருந்ததுனால, வேதஸ்வரூபனான கருடனா இருந்ததால, நீ வேத வேத்யன்னு சொன்னியப்பா, நான் வேதத்தை மேலே ஏறிருக்கேன், வேதரூபனான கருடன் மேலே ஏறி வந்திருக்கேன் காமிச்சானாம். அவன் சுரரை வருநிலை விண்முதல் முழுவதும் வரன் முதலாய் அவை முழுதுண்டபர் அவரன் புறமுறு மூன்றெரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயன் என உலகழித்து அமைத்துள்ளனே. அரணென உலகழித்து அயனென உலகமைத்து தானே அயனுக்கு அந்தர்யாமியாயிருந்து உலகை சிருஷ்டிக்கிறான், தானே அரணுக்கு அந்தர்யாமியாயிருந்து உலகை அழிக்கும் வேலையும் பண்ணுகிறான். இப்படின்னா இப்பேற்பட்ட வேத வேத்யனுக்கு 2 லட்சணங்கள். ஆணை கூப்பிட்டது வேத வேத்யன் கூப்பிட்டது. அப்பேற்பட்ட வேத வேத்யன் இங்க வரணும், அவன்கிட்ட நான் பிரபத்தி பண்றேன்னு சொல்லி பிரபத்தி பண்ணிட்டு அதுக்கு 2 லட்சணங்கள் காமிக்கணும். அப்பதான் அது ப்ரூவ் ஆகும். கருடன் மேல ஏறி வந்துட்டான், அவன் வந்து வேதஸ்வரூபன் இல்லையா, வேதாத்மா வேகேஸ்வரகோன்னு சொல்லியிருக்கு, அதனால கருடாருடனா வந்தான். சரி, இது பாக்குறவாளுக்கு. இது தவிர அவனுக்கு என்ன லட்சணம் அப்படின்னா, சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானஹா சக்ராயுதோ யகமுதாசுயதோ கஜேந்திரஹா அப்படின்னு சொல்றார் சுகாச்சாரியர். இவனுக்கு லட்சணத்தை சொல்றார் எம்பெருமானுக்கு. சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானஹா. இங்க கருடன் வந்து பெருமாளுக்கு வந்து கமன சாதனம் இல்லை, அது மேல ஏறி வரணுங்கிற ஆசை அவனுக்கு வந்து அதுக்காக வரல. கருடன் மேல போனாதான் ஒரு வாகனம் வேணுமான்னு அவனுக்கு அது இல்லை. ஏன்னா சொல்றது பெருமாளையே இந்த தன்னுடைய சரணாகத ரட்சணத்துக்கு தனக்கு வேண்டிய வேகம் தான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றானோ அந்த அளவு ஸ்பீடு அந்த கருடன் இல்லைன்னு அவனே வந்து கருடன் கட்டி அழிச்சுன்னு வந்துட்டு இருக்கான். கருடன் தூக்கி மடியில வச்சு அவன் வந்துட்டு இருக்கான் பெருமான். அதனால்தான் இப்போ நம்ம தெற்கு பங்கள்லாம் பார்த்தா கருட வாகனம் அந்த சேவை சாத்துப்படி இருக்கு, அதுவே கருடனுடைய ஹஸ்தத்துல இருக்காது. அவர் ஏழை பண்ணி கருடனையும் தூக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் அங்க எல்லாம். அங்க அது மாதிரி ஒரு அனுபவம். அதனால அந்த வேதவேத்யனான பரமபுருஷன் பரமபுருஷனா தன்னை நிரூபிக்கணும். அதுக்கு 2 லட்சணங்கள். ஒரு லட்சணம் சந்தோமயேன கருடேன சமுஹ்யமானஹா. இந்த வேதாத்மா வேகேஸ்வரன்றதுனால அந்த கருடன் மேல ஏறி வந்தான். ஏன்னா சுபர்ணாசி கருத்மான திருவித்தேசிரோ காயத்ரம் சக்ஷு ஸ்தோம ஆத்மா அப்படின்லாம் இருக்கிறதுனால அந்த கருடன் வேகேஸ்வரனான கருடன் மேல ஏறி வந்தான். அங்க சொல்றது எப்படி வந்தானா, வேதஸ்தர்வி அகமேய வேத்யா, அப்படியேற்பட்டவன் இந்த கருடன் மேல ஏறி வரேன், விழுப்பொருளின் வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்காக அங்கேருந்து ஏறி வந்து சேவை கொடுக்கிறான். சரி, அப்படி கருடனுடைய வேகம் போராதனால இவன் கருடனையும் கட்டிண்டு மேய்ச்சின்னு வரதுனால அவனுக்கு பட்டர் சாட்சாகமா பகவஸ்வராய நமஹா அப்படின்ட்டு அந்த அதே வந்த நாமாவளி அது. இதற்கு மேல இன்னொரு லட்சணம் சொல்லணுமே, 2வது லட்சணம் என்னன்னா, சக்ராயுதோ யமகமதாசு ஏதோ கஜேந்திரா. சக்ராயுதோபி, சக்ராயுதம் எதுக்கு இவனுக்கு வரப்போறது? இவன் வந்து சங்கல்ப மாத்திரேன எல்லாத்தையும் பண்ணிடக்கூடியவன். இவன் எதுக்கு வந்து சக்கராயுதத்தை எடுத்துன்னு வந்தான் அப்படின்னா, அருளார் திருச்சக்கரத்தால் அகல் நிசிம்பும் நீலனும் இருளார் வினைகட செங்கோல் நடாவது ரீங்கோர் பெண்பால் பொருளோ வினி நிகழ்வோ இவற்றின் புறத்தால் என்ற திருவுருத்தத்துல ஆழ்வார் அற்புதமா செய்கிறார். உபய விபூதிகளையும் அதனுடைய ஸ்தானத்துல வச்சு தன்னுடைய சங்கல்ப ஞானமே வடிவாய் இருக்கக்கூடிய இந்த அருளார் திருச்சக்கரத்தால் இந்த கை கொண்ட திருவாழி ஆழ்வான கொண்டு உலகை நடத்துகிறான் இவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் அதனால் நான் தான் நடத்திட்டு இருக்கேன்ப்பா, அதனால சக்கரத்தை கொண்டு வந்தேன் தன்னை காமிச்சுக்கிறது நிரூபிக்கணுமே, நீ கூட்டம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த 2 லட்சணத்தோடையும் வந்தான் சுபாச்சாரியர் அற்புதமா நிரூபிக்கிறார். அப்போ இவன் எம்பெருமான் எழுதிட்டான், மேல தெரியறான். சரி, வந்து காப்பாத்துறான். எப்படின்னா, இது அந்த எம்பெருமான் அங்க கருடாரோடனா எழுதி இருக்கிற போது யானைக்கு தெரிஞ்சிடுது. அந்த சமயத்துல இதனுடைய பலம் இழுக்கு குன்றி போயாச்சு சுத்தமா. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து விபரீதமா இருக்குன்னு சொல்றார். முதலைக்கு வந்து அதனுடைய பலம் வந்து எரிண்டே போறது, இந்த பக்கம் யானுடைய பலம் குன்றி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்து வடுவுடைய நடு கரைக்கு போயிட்டு பழுத்து வரைக்கும் வந்துருது. இன்னும் மேல தெரியறதுனா இதனுடைய துதிக்கை அந்த தும்பிக்கையின் நுனியில இருக்கிற ஒரு தாமரை புஷ்பம். ஏன்னா முன்னாடியே சொன்னோம், தாமரை புஷ்பங்கள் நிறைந்திருக்கிற ஒரு தடாகம். அது இது எப்ப வந்து சரணாகதி பண்ணணும்னு நினைச்சதோ அப்பவே வந்து அங்க இருக்கிற தாமரைகள் அந்த அந்த இவ்வளவு வாசனையா இருக்கிற வந்து தேவன் எம்பெருமானுக்கே தகும் இல்லையா, அதனால வந்து அவனுக்கே தகுங்கிறதுனால இந்த புஷ்பத்தை அவனுக்கு அது செவ்வி குறையாம இருக்கிற போது அது வாடுறதுக்கு முன்னாடி இந்த புஷ்பத்தை அவனுடைய திருவடியில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஒரு துறை, அப்பேற்பட்ட ஒரு ஆசை. அந்த ஆசையோட காத்துன்னு இருக்கான். அந்த துதிக்கையில் இருந்த ஒரு புஷ்பம் மட்டும்தான் வெளியே தெரியறது. இது கண்ணால பார்த்துருது, ஜலாசயத்தை நடுவில் இருந்து கழுத்து வரைக்கும் மூழ்கின நிலையிலே இது பார்த்துருது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில இந்த புஷ்பத்தை பெருமாள், ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டு நான் இனிமே உயிரோட இருக்கணும்ன்றதுல மோட்சத்துக்கு போற தயார். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த வாசனையோட இருக்கிற இந்த புஷ்பம் அவன் ஒருவனுக்கே தகும், இது வீணா இதனுடைய பிரயோஜனம் எல்லாம் போயிடக்கூடாது, அதை அவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கணுமே, அதுக்காக எம்பெருமான் வந்துட்டா தேவலையேன்னு பிரார்த்திச்சது. அதுக்காக அங்க பெருமாள் வந்துட்டானா. அந்த சமயத்துல இந்த பெருமாளை பார்த்த உடனே அது பிரமிக்கிறதான், ஆஹா இவனல்லையோ நாம் அழைத்த பரமபுருஷன், இவனல்லவோ வேதாந்த வேத்யன், இவனல்லையோ சர்வாந்தர்யாமி,
சர்வ ஜெகத் காரணபூதன் இவதானே, இவதான பிரதமாச்சாரியன், இவனை நாம எங்கேயே உண்மையே நமக்கு பரிச்சயம் ஆயிருக்கு, இவன் நம்மளுக்கு புதுசா படலையே, முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்காமே, இவன் வந்து நமக்கு தெரிஞ்சவனா இருக்கானே அப்படின்னு யோசிச்சுதான். அப்பேற்பட்ட இது வரைக்கும் பேர் இல்லாம ஸ்துதி பண்ணிட்டே வந்த கஜேந்திரன் இப்ப சொல்றது, நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராயம் மாறிடர் நீக்காய் அப்படின்னு அந்த இடத்துல கூப்பிடுறது. त्वमेव मम शरणं, त्वमेव मम शरणं, त्वमेव मम शरणं, त्वां विना अन्यं न जाने, त्वमेव मम शरणं, नान्यं स्मरामि न च आश्रयामि, नान्यं स्मरामि न च आश्रयामि, न चिन्तयामि न भजामि, त्वमेव मम शरणं, न हि मे पुण्यं न हि नैपुण्यं, न हि कारुण्यं न हि दाक्षिण्यं, न हि मे सत्यं न हि साहित्यं, न हि कृतकृत्यं न हि तव दौत्यं, न हि मे ज्ञानं न हि ते ज्ञानं, न च सुविधानं न हि मौनं, त्वमेव मम शरणं, त्वमेव मम शरणं, त्वां विनान्यं न जाने, त्वमेव मम शरणं. ஏன்னா முன்னாடி கூட்டது என்ன, நீனே அநாத பந்து கருணா சிந்து, நீனே அநாத பந்து, அதே இப்ப சொல்லு, त्वमेव मम शरणம். கூட்டவன் வந்துட்டான், அதனால அவனே வந்து அவன்கிட்ட நீயே சரணம் அப்படின்னு கூப்பிடு தூரத்துல இருக்கிறவன் பகவானா. வந்து கேட்டாராம், பகவான் எவ்வளவு தூரத்துல இருக்கா அப்படின்னு. கிட்டதாண்டா இருப்பான், நீ கூப்பிடு, தானே காலை வந்து வந்துடுறான் அப்படின்னா. எங்க பிரமாணம்னா கஜேந்திரன் கூட்டம் வந்துட்டான் பாரு, ஆனா கூப்பிடுற தூரத்துல அவன் காதுல விழற தூரத்துல இருக்கான், அதனால அவன் சமீபத்தில் இருக்கான் அப்படின்னு சாய்ச்சான். அது மாதிரி இங்க யானையை வந்து ரட்சித்தான். இந்த இடத்துல பெருமாள் வந்தார், ஆணையை ரட்சித்தான் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எப்படி ரட்சித்தான், எந்த பிரகாரமாக ரட்சித்தான்னு சொல்லணும். இப்படி பாக்குற போது தம் வீக்ஷ பீடிதமஜ சகசா அவதீர்ய சக்ராகமாசு சரசா கிருபயா உஜ்ஜஹார அப்படின்னார். அதாவது தம் வீக்ஷ பீடித மஜஹா சகசா அவதீர்ய அப்படின்னார். அதாவது இந்த கேலண்டர்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒரு மடுவுல வந்து யானை வந்து மாட்டின்னு இருக்கும், முதல்ல கிட்ட கால் மட்டும் தான் மாட்டின்னு இருக்கும், மேல பறந்துன்னு இருப்பார் பெருமாள் கருடாருடனா, அங்கேருந்து சக்கரத்தை விடுவார், உடனே வந்து இது கொல்லும். அப்படி இல்லை, அது கேலண்டருக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா சிவத் பாவதத்துல அப்படி இல்லை. அவன் வந்து எப்படி சொல்றானா, தம் வீக்ஷிய பீடித மஜ சகசா அவதீர்ய, கருத்மான் வந்து மடுவில வந்து கருடனை விட்டு தன்னுடைய வெஹிக்கிளை விட்டு இறங்குறான், காரை விட்டு இறங்குற மாதிரி அதை ஓரமா நிறுத்திட்டு அதை வந்து கரையில நிறுத்தி அந்த கருடாருடனா இருந்தவன் அந்த கருடன்ல இருந்து இறங்கி அப்புறம் என்ன சக்ராகமாசு சரசகா கிருபயா உஜ்ஜஹார, அந்த முதலையோடு கூட சக்ராகம் ஆணையின் கால தன் மடியில எடுத்து வந்து வச்சிருக்கான். தன் மடியில எடுத்து வந்து வச்சுட்டு எப்படி பண்றான், கிராகாத்து விபாட்டித முகாத்து அரினா கஜேந்திரம், அதாவது அந்த தன்னுடைய சக்கரத்தினால முதலைய முன்னாடி கழுத்தை கீறானாம், ரொம்ப பார்த்து பதவிசா கீறான். அதுக்காக ஒரு கோபம் தானே, மிகுந்த சீட்டு தீரா சீற்றத்தால வந்திருக்கான். அப்ப வந்து அதை வந்து அழிக்க வேண்டியதானே இல்ல, அவனுடைய உத்தேசம் என்ன, இந்த யானைக்கு ரட்சணம் பண்ணணும், யானையை காப்பாற்றணும். நாம வந்து அவசரப்பட்டு அந்த சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி முதலைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த கடைசி வலியினால அதனுடைய வாய் பிடி இறுகி போயிடும். அப்ப அப்படி பல்லு பிடி இறுகிடுத்துனாக்க இந்த யானைக்கு ஆபத்து வந்துடும். யானையை காப்பாற்றணும், அதனால அதனுடைய பல்லுனால இறுகாம பதவிசா அதை கீறானாம். அப்ப அந்த வெளியினால அது வந்து வாயை திறக்கிறது, கொஞ்சம் வாயை விளக்கிறது, பிடிய தளர்த்துறது, யானை வந்து அப்ப காலை எடுத்துட்டான். அப்ப இது எப்படி இருந்ததுதான், அசோகவனத்துல திருவடியானவர் சிம்சுபாவட்சத்து மேல இருக்கார். அப்போ இந்த இவள் வந்து தன்னுடைய பண்ணிக்கிறதுக்காக வந்து ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டா பிராட்டி. அப்ப அவளை காப்பாற்றணும், அந்த நிலைமையில இருக்கா, அவள் துக்கிதரா இருக்கா. அவளை காப்பாத்துக்கு திடீர்னு குதிச்சுட்டானாக்க, சில பேர் சொல்றமோ கொஞ்சம் பதவிசா சொல்லுங்க, ஹார்ட் அட்டாக் வந்தவளுக்கெல்லாம் மெதுவா சொல்லுங்க, திடீர்னு ஒரு சந்தோஷமான நியூஸோ துக்கமான நியூஸ் சொன்னா உடனே அதுவே ஹார்ட் அட்டாக் விபரீதம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு துக்கத்துல இருந்த சீதைக்கு வந்து திடீர்னு குதிச்சு நான் தான் ராமதூதன் அவன் நம்புறவளாவோ அப்படி இல்லை. எப்படி பதவிசா பார்த்து அவளுக்கு பிடிச்சதான ராமகாதையை சொல்லி ராமனுடைய புகழ் பாடி எப்படி ஒரு அழகா ஒரு இங்கிதத்தோட திருவடியானவர் சொன்னாரோ அத மாதிரி இந்த கஜேந்திர ரட்சணம் பண்ற போது அதனுடைய திருவடியை முன்னாடி அந்த முதலையுடைய பிடியிலேருந்து தளர்த்தணும், அதுல இருந்து விளக்கணும், அதுக்கு முதலுடைய பிடியை முன்னாடி தளர்த்தணும், அதுக்கு எவ்வளோ
இது பிரஷர் இருந்தா போறோமோ அந்த அளவுக்கு அதை கீறினான் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லி அந்த ரட்சணம் பண்ணாராம் பகவான். சரி, இப்படி சொல்றமே, இப்படி சொல்லி கஜேந்திரன் வெளியில் எடுத்துட்டார். உடனே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து மோட்சம் கிடைச்சுறது. அந்த முதலை வந்து அதுவும் வந்து ஒரு கந்தர்வனா இருந்ததுதான், முன்னாடி அப்புறம் சொல்ல போறார். அவன் வந்து ஹூங்கிற ஒரு கந்தர்வனா இருந்தான். அவர் வந்து தேவலங்கிற ஒரு ரிஷி கிட்ட சாப்பம் வாங்கிட்டான். அவருடைய காலை பிடிச்சிட்டு இருந்த போது அவருடைய காலை பிடிச்சு இழுத்துட்டான். அதனால நீ வந்து எப்போ வந்து மடுவில் இருந்து வரவா காலெல்லாம் பிடிச்சி இருக்கிறியோ நீ அது மாதிரி ஒரு இவனா போயிட வேண்டியதுன்னு அதனால முதலே ஆனார். அது மாதிரி இவன் வந்து இந்திரஜும்னன் முன்னாடி வந்து ஒரு பெரிய விஷ்ணு பக்தனா தான் இருந்தான். நிறைய விரதங்களாம் இருந்து உபாசனம் பண்ணிட்டு இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு பரம விஷ்ணு பக்தன், பரம பாகவதன் தான். இருந்தாலும் ஒரு மௌன விரதத்தோடு கூடின ஒரு விஷ்ணு பக்தி பண்ணிட்டு இருந்த போது அவனுடைய குருவான அகஸ்தியர் வந்துட்டாருங்க தன்னுடைய பரிவாரங்களோட. அப்படி அகஸ்தியர் வரபோது இவன் வந்து தன்னுடைய பக்தியிலேயே ஈடுபட்டுருந்தான். அகஸ்தன் வந்து தெரியும், இருந்தாலும் நம்ம பக்தி பண்ணிருக்கமே ஈடுபட்டுட்டான். அப்ப அகஸ்தியர் வந்து இவனை சபிச்சுட்டார். எப்ப வந்து நான் வந்தது தெரிந்து நீ வந்து அதை கவனிக்காம வந்து உன்னுடைய பக்தியே பிரதானம் இருக்கியோ, நீ வந்து எப்படி இப்படி உண்மத்தனா இருந்திருக்கோ, நீ வந்து மதம் பிடிச்ச ஒரு பிராணியா ஆயிட வேண்டியது அப்படின்றார். அப்ப வந்து உனக்கு வந்து பகவான் எம்பெருமானாலே வந்து சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அங்க தேவலர் வந்து அவனுக்கு எப்படி விமோச்சனம் பண்ணார், முதலைக்கு சாப விமோச்சனம் எப்படி கொடுத்தாருன்னா, நீ எப்ப இன்னொரு பரம பாகவதனுடைய திருவடியை பிடிக்கிறியோ அப்ப உனக்கு சாப விமோச்சனம் சொன்னார். இவனுக்கு கஜேந்திரனுக்கு வந்து சாட்சாத் எம்பெருமானே மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா சொன்னார். அப்படி இந்த கஜேந்திரனுக்கு எப்படி இந்த நிஷ்டை பிறந்ததுன்னா திடீர்னு வந்துடாது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த சம்சாரத்துல மாட்டின்ட்டோம்னாலே அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சத்சங்கம் ஏற்படணும், ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம் வேணும், அதுக்கப்புறம் வந்து பக்தி வரணும், பரமாத்மனி விரக்தி விரக்தோ அபரமாத்மனின்னு சொல்லிட்டு கொஞ்சமா விரக்தி வரணும், அதுக்கப்புறம் பக்தி வரணும். இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற போது ஒரு யானைக்கு எப்படி திடீர்னு வந்துருத்து, மோட்சத்துல எப்படி ருச்சி வந்தது அப்படின்னா சொல்றார். இதெல்லாம் வந்து இந்த கஜேந்திரன் முதலையும் பேர்பட்ட வந்து சாபத்தினால பிறந்தவாள். அதனால அவளுக்கு முன்னாடியே இந்த பக்தி எல்லாம் அவளுக்கு இந்த பரம விஷ்ணு பக்திங்கிறது புதுசு இல்லை அப்படின்னு இந்த சாட்சாத் மோட்சம் வந்து கஜேந்திரனுக்கு கிடைச்சது. இந்த முதலையானவன் தனக்கு இது மாதிரி வந்து விமோசனம் கிடைச்ச உடனே இங்கு கஜேந்திரனையும் ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு, பாகவத பிரதட்சணம் பண்ணிட்டு, எம்பெருமானை பிரதட்சணம் பண்ணிட்டு அதை தன்னுடைய இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறது அப்படின்னு சொன்னார். இத மாதிரி கஜேந்திர மோட்சம் இப்பேற்பட்ட ஒரு உத்கிருஷ்டமான ஒரு விற்த்தாந்தம். இதை கேட்கிறவாளுக்கு பலன் சொல்றார். யாரு? எம்பெருமானை சாட்சாத் பெருமானை சொல்றார். ஏமாம் துவாம் ச சரச்சேதம் கிரிகந்தர காணனம் வேத்ர கீச்ச கவேணு நாம் குல்வாணி சரபாதபானி ஏமாம் ஸ்துவந்தி நேங்காக பிரதிபுத்திய நிஷாத்தியே தேஷாம் பிராணாத்தியே சாகம் ததாமி விமலாம் மதிம் அப்படின்றான். வேற என்ன வேணும்? அதாவது ஹே கஜேந்திரா, உன்னையும் என்னையும் அல்லது இந்த தாமரை பொய்கை திரிகூட்டமலை இங்க இது சம்பந்தமான இந்த ஸ்தலத்தையோ இல்ல இது சம்பந்தப்பட்ட வஸ்துக்களையோ எவன் ஒருவன் ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு என்ன கொடுப்பார்? அந்திம திசையில விமலமான மத்தியை கொடுக்கிறேன் அப்படின்னு பிரதிஜை சொன்னார். அப்படி பிரதிஜை பண்ணினார் எம்பெருமான். இதை வந்து இந்த கஜேந்திர மோட்சத்தை நம்ம சகஸ்ரநாமத்துல, விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கிட்டத்தட்ட 30 திருநாமங்கள், 912வது திருநாமம்ல இருந்து ஆரம்பிச்சு 941 திருநாமம் வரைக்கும் சப்தாதிக சப்தபாஸ்திர சர்வீகரா அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில உத்தாரண துஷ்டிகா புண்ணியோது சொப்னநாசனா வீரகா ரக்ஷசந்தா ஜீவன பரியவஸ்திதா அப்படிங்கிற வரைக்கும் 30 திருநாமங்கள் கஜேந்திர மோட்சம் மட்டுமே. அதை மட்டுமே எடுத்து காமிக்கிறார் வியாக்கியானத்துல பட்டர். இப்படி எல்லாம் இருக்கு. கஜேந்திர ரக்ஷத்தை ஆழ்வார்களுடைய எம்பெருமா அவளுடைய அனுபவம் என்னங்கிறது ஒரே ஒரு பாசுரத்தை எடுத்து திருடுவோம். இந்த முன்னாடியே சொன்னோம், ஆழ்வார்கள் தங்களுக்கு வந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிற போதெல்லாம் என்ன அவளுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு நாள் காணவாராயி அப்படிங்கிறது அவளுடைய தீரா கிடக்கை. அவளுக்கு என்ன சாதுக்கள் யாருன்றது வந்து கீதா பாஷத்துல சுவாமி பெருமானார் காமிச்சு கொடுக்க போறார். சாதுக்கள்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கிறவா மட்டும் சாதுக்கள் இல்லை, கே சாதவா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு கீதா பாஷத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறார். அப்பேற்பட்ட ஒரு சாதுக்களுக்கெல்லாம் என்னவா அவளோட உத்தேசம் என்ன லைஃப்ல அப்படின்னாக்க ஐஸ்வர்யங்கள் இல்லை, இகலோக ஐஸ்வர்யம் இல்லை, கைவல்யம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பெருமாள் எம்பெருமான பிரிஞ்சிருக்கிறதே அவளுடைய, அதுதான் அவளுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற வியாக்கியானத்துல. மழுங்காத வைநுதிய சக்கரனல் பலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளோர்ந்து தோன்றினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடர்த்து ஓதி மறையாதே அப்படின்னு திருவாய்மொழியில 3ஆம் முதல் தசகத்திலேயே. அதாவது இது வந்து இந்த ஒரு பாசுரம் மட்டும் இந்த பகவானுடைய இந்த அவதார பிரயோகத்தை சொல்லிட்டான். என்னன்னா ஆழ்வார் கேட்கிறார் பெருமான்கிட்ட, கருடாருடனா வந்துட்டு சரி இதெல்லாம் வந்து ஒண்ணு யானை சரி ஏதோ மாட்டின்றது பொருள் வித்தாந்திரம் என்ன வேணா இருக்கட்டும். அது இப்ப வந்து அது வந்து அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கேருந்து அலறி பிடிச்சி ஓடி அல்லாடி அவுத்து முடிஞ்சு இங்க வரணுமா? அங்கேருந்து ஒன்னால் சங்கல்பத்தினாலேயே உன்னால பண்ண முடியாதோ? சரி ஒன்னால அப்படி பண்ண முடியலன்னாக்க கருதுமிடம் பொருந்தக்கூடிய ஒரு சக்கரம் திருவாழி ஆழ்வான் அவன் கையிலேயே இருக்கானே, உன்னுடைய சங்கல்பம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதான் நீ என்ன நினைக்கிறியோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி அந்த சக்கரத்தாவானுக்கு உண்டு. அவனை விட்டு அனுப்பிச்சிருந்தா போருமே, நீ எதுக்கு இங்க இருந்து அல்லாடி அவுத்து முடிஞ்சு இங்க வரப்பா
அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறாராம். அதுக்கு சொன்னார், மிச்சவாளுக்கெல்லாம் இருந்தா அவ பக்திக்கு இது போறோம், ஆனா இது வந்து தொழுங்காதல் களிர். இந்த களிருக்கு நான் தான் வரணும். ஏன்னா இதுக்கு நாமன்றி இன்னொன்று இல்லை, அனவரதம் நம்மையே தொழுது அப்பேற்பட்ட இந்த ஆணையுடைய நெஞ்சிடர் தீர்த்த பிரான் அப்படின்னார் ஆழ்வார். அப்பேற்பட்ட நெஞ்சு இடரை தீர்த்தமானாம், அதை தீர்க்கறதுக்கு நானே தான் வரணும். ஏன்னா அதுக்கு வேற ஏதான ஒரு ஆர்த்தி இருந்ததுனாக்க அதை கொடுத்துடலாம். இப்ப எப்படி தன்னையே நினைச்சிருக்கோ, தன்னை பார்க்காததொன்றையே தனக்கு நேர்ந்த இடராகவும் ஆபத்தாகவும் நினைச்சிருக்கோ, அதுக்கு என்ன இது, என்ன பிரயோஜனம்? என்ன தன்னை காட்டி கொடுத்தாதான பிரயோஜனம். அதனால ஆணையின் நெஞ்சிடர் தீர்த்த பிரான் அப்படின்னார். நெஞ்சிடர் என்ன? இந்த யானையை பொறுத்த வரைக்கும் அந்த கையில இருந்த தாமரை, இது பறித்ததான தாமரையுடைய செவ்வி மாறாது குன்றாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுடைய திருவடியில சேர்த்தணும் அப்படிங்கிறது. அதுக்காக நான் திருவடியை காட்டி வந்து கொடுத்தேன் அப்படின்னாராம் ஆழ்வர். அதனால இந்த இடத்துல தான் கண்ட தாமரையுடைய பிரயோஜனத்துக்காக ஏங்கின இந்த கஜேந்திர ஆழ்வான் இப்பேற்பட்ட பாகவதாளுக்கு தானே காட்டி கொடுப்பது ஒன்றே தான் கொடுக்கும் மோட்சம் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாம் அனுபவிச்சார். அல்லது இது வெறுங்கையோட எப்போ பெருமாளை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றமே, ரிக்தஹஸ்தேன்னு நோபேயாத்துக்கு ராஜானம் தெய்வத்தும் குரும் அப்படின்னு, அதனாலையும் இருக்கலாம். இந்த இடத்துல பெருமாள் இந்த 3 பேர்ல ராஜானம் தெய்வதம் குரும் இந்த 3ல யாரை பார்க்க போனாலும் வெறுங்கையோட போகக்கூடாது, ஏதோ ஒன்று எடுத்து போன்றோம். இந்த இடத்துல என்ன, 3மே இங்க பெருமாள் தான். இவன் தேவதேவன் தேவாதிராஜன், இவன் ஒருவனே தெய்வம், இவனே பிரதமாச்சாரியன். இந்த 3 ஆயிடுது, குரு தெய்வம் ராஜா எல்லாம் ஆயிடுது. அப்படி இருக்கிற இவனுக்கு தானே அது சேரும். அப்படிங்கிறதுனால அந்த புஷ்பத்தை அதை சேர்த்துதான். இந்த மாதிரி இந்த பரமேகாந்திகளுக்கு தானே முகங்காட்டி கொடுத்தான். அது தவிர வேற ரட்சணம் இல்லை. அப்படிங்கிறதுனால எம்பெருமான் தானே வந்தானா. இவன் வந்ததுக்கான காரணம், இவன் கருடாருடனாக வந்தது காரணம், இப்படி எல்லாம் சொல்லி நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தார் பெரியவாள். வாஷிகார் எந்த இடத்துல எடுக்கிறார், அவர் காமிச்சான்னு சொன்னமே, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் இருக்க, அந்த இடத்துல காமிக்கிற போது பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னார். நம்ம மேலான அர்த்தம் என்ன, சாதுக்கள்ல ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கோள், எப்போ உபாசனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்லாம் சொன்னோம். ஆனா அந்த இடத்துல பாஷிகார் கேட்கிறார், கே சாதவா அப்படின்னு கேட்டு பூர்வபக்ஷம் பண்ணிட்டு, முக்த லட்சண தர்மசீலாக வைஷ்ணவாகிரேசராக அப்படின்னு சொன்னார். அதுக்கே தன்னுடைய பாஷ்யத்திலையும் காமிச்சார். இன்னும் சகல கர்மாக்களையும் எவன் ஒரு பலாபிசந்தி இல்லாம பண்ணிட்டு பகவத் ஆராதனமாக அவனுக்காகவே அதை பண்ணி அவனுக்கே அதை அர்ப்பணிச்சு தன்னுடைய பாவங்கள் கழியப்பட்டவராக அளவு கடந்த பகவத் பிரீதியினால அவனை காணாமல் தரிக்க மாட்டாதராக இருப்பவர்கள் சாதுக்கள். அப்போ அவனை காணாமல் தரிக்க மாட்டாத, ஒரு க்ஷணமும் தரிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு நான் மேலே இருந்து மோட்சம் கொடுக்குறேன்னா எப்படி? அதனால அவர்களுக்கு தான் காட்டி கொடுப்பது ஒன்றே தான் கொடுக்கும் மோட்சணம் அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரார். இப்பேற்பட்ட ஒரு கஜேந்திர லட்சணத்தை ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துண்டு எம்பெருமான் எப்படி தன்னுடைய கருண பிரவாகத்தை காமிச்சு கொடுத்தானோ அதை எம்பெருமானார் காட்டி கொடுத்த வழியிலையும் ஆழ்வாராச்சாரியர்களுக்கு காட்டி கொடுத்த வழியிலும் யதாவகாசம் யதாமதி இங்க விஜாபிச்சோம். இத மாதிரி இந்த ரட்சணத்தை, இந்த ஒரு விற்த்தாந்த கேட்டாளுக்கு பலஸ்ருதி முன்னாடியே சொன்னோம். வேற எந்த பலஸ்ருதிக்கும் இல்லாத ஒரு விமலமான மத்தியும் நான் கொடுப்பேன். நம்ம கடைசி காலத்துல அப்படின்னு சொல்ற உடனே பலன் போறோம். அப்பேற்பட்ட பலன் கொடுக்கிற எம்பெருமான் இதை சிரவணம் பண்ண அர்த்தவாளுக்கும் சர்வாபிஷ்டங்களையும் கொடுப்பான் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்ய விசரோவங்க பஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடேசாம் விஜயதாம் புவி ராமான் சித்தாந்த வித்தானதம் பிரபாதிவன் ஸ்ரோகோபகிரித்ரோஜேதாத்புவி. இந்த மாதிரி ஒரு அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுத்த சுதர்சனாச்சாரியார்களுக்கும் கேட்ட இங்க இருக்க பாகவதவாள் அர்த்தவா அனைவருடைய திருவடியிலும் பல்லாறு பாடி அமைகிறேன். தன்யவாதம். அதனால எல்லா கஷேத்திரங்களிலையும் கருடதாரம் அப்படி இருக்கும் பொழுது காஞ்சி தேவபெருமானுக்கு கருடதாரம் ஆழ்வார் சொல்கிறார். பாகவதாரை அனுதிரிப்பதற்காக வந்தது கஜேந்திராழ்வானை வந்தது. அப்பொழுது பரமபுருஷ லட்சணத்தையும் காட்டின போது அது பிரமாணம் சொல்லல. அதே மாதிரி இந்த பாகவதார கேட்டாங்க, இப்படி என்ன ரட்சிக்கணும்னு யார் கேட்டார்? முதல்ல நம்மாழ்வார் கேட்டார். அருளாளீர் அவருடைய அவராமி குருவாமும் அருளாழி பூக்கடலீர் அதற்கீதி உருவாழ்ந்த அருளாழி அவ்வாறை கண்டக்கால் விண்பொல்லியருள் ஆடை வழிவண்டே அதற்கீதி உருவாள். இது ஒரு நாள் இது
நடந்தது. ஆழ்வாருக்கு அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்காக பெருமாள் வந்து அனுப்பிச்சிருக்கணும். அருளாய் கூட்டடங்கி உள்ள ஆழ்வார் பிரார்த்திச்சார், வந்தார். அதே மாதிரி பிரார்த்திச்சார். அவருக்காக வந்து இதே சேர் பெருமாள் இங்கிருந்தவனே அங்கும் சேர்ந்தாயிட்டான். இப்படி எப்படி பரவப்பொருளாய்த்து ஆர்வலர்களுக்கு தன்னுடைய பரவப்பட்ட லட்சணத்தோடு ஆவிர்வதித்து காட்டுகிறானோ அப்பொழுதுதான் அவருடைய லட்சணத்தை ஸ்தாபித்தவராகிறார். அப்படி ஸ்தாபித்த ஒரு அர்த்தாவதார விஜயம் செய்யப்படுவார். அதனால உள்ள இந்த வருடத்திற்கு பயிற்சி உண்டு, அதிதீனமான பலன் உண்டு. ஆகையால இந்த ஊர்ல வந்து கருடவாகத்தாக இருக்கக்கூடிய தேவபெருமானுடைய சன்னதியில இந்த கருடாழ்வான் பெருமையை பேசுறது அதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த பாக்கியம் கேட்டவாளுக்கு உண்டு, சொன்னவர்களுக்கும் உண்டு. அதுதான் இது எல்லாமே சங்கீதமாக தேவபெருமான சங்கீதத்தியம் சங்கீதமாக வந்து இந்த தளத்திற்கு என்பதையெல்லாம் கழிப்பித்தவர் திருமேங்கை நாராவதன் சுவாமி சகா பாடி எனக்கு அனுகூலமான முதல் தரம் வாசிருக்கார். அந்த இரண்டு வாசிருக்கார், கோயிலும் வாசிருக்கார். அம்மா டீச்சர் நடுவுல வெங்கடாச்சரிய சோழர்கள் எடுத்துக்கொண்டாங்க. இந்த வெங்கடாச்சரிய அதனாலே பாதையின் அவருக்காக எடுத்தது भक्तातिहरणाय भवसिन्धुतरणाय भार्गव रूपाय पावनाय प्रह्लाद वरदाय भुजगारिवाराय पादुका सहिताय मानसुमाय जय मंगलम नित्य शुभमंगलम स्तंभेवताराय सत्यस्वरूपाय संगीतलोलाय शाश्वताय गरुडाद्रिवासाय काकुत्स्थविनुताय करुणान्तरंगाय कल्पीरवाय जय मंगलम नित्य शुभमंगलम खगराजवाराय गजराजवदनाय वन्दारु भक्तजन वल्लभाय गणकातिहरणाय वनमालाभरणाय देवादिराजाय वरगायकाय जय मंगलम नित्य शुभमंगलम जय मंगलम नित्य शुभमंगलम जय मंगलम नित्य शुभमंगलम